name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. நாம் தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய தலைப்பு இவ்விதமாக நான் கொடுத்திருக்கிறேன். உன்னை மகிமைப்படுத்தவே உன்னை அவர் உருவாக்குவார். உன்னை மகிமைப்படுத்தவே அவர் உன்னை உருவாக்குவார். இது இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற செய்தியின் தலைப்பாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் செய்திக்கு நேராக போவதற்கு முன்னதாக ஒரு சில காரியங்களை நான் என் ஆவியிலே ஏவப்பட்டபடியினாலே நான் உங்கள் மத்தியிலே சொல்ல நான் விருப்பமுள்ளவனாக இருக்கிறேன். நிச்சயமாகவே அது உங்களுடைய விசுவாசத்தை அதிகமாய் பலப்படுத்தும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட நாம் நம்முடைய கரங்களில் இருக்கிறதான வேதத்தை நாம் பார்க்கிறோம். கடந்த காலங்களில் எல்லாரும் வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு சபைக்கு வருகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் கொஞ்சம் அதனுடைய வளர்ச்சி பரிணாமம் அதிகமாய் போனபடியினாலே இன்றைக்கி பெரும்பாலும் விசேஷமாய் வாலிபர்கள் இந்த நாளில் இந்த டேப்பு செல் இவைகளை உபயோகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையானது, ஆதியிலே தேவனுடைய வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கடைசி நாட்களிலே அவர் நியாயம் தீர்க்கும் பொழுது சத்தியத்தின்படி அவர் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான வேதம் நான் எவ்விதமாய் பார்க்கிறேன் என்று சொன்னால், இயேசுவானவர் சொன்னபடி நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆகவே என்னுடைய கரத்தில் இருக்கிறதான இந்த வேதாகமம் நான் எவ்விதமாய் பார்க்கிறேன், இது ஒரு வேதாகமாக நான் பார்க்கிறதில்லை, நான் என்னோடு கூட இருக்கிற இயேசுவாய் நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய விசுவாச காலங்களில் படிக்கும் பொழுது எனக்கு போதித்ததான போதகர்கள் சொல்வார்கள், நீ உன் வாலிப காலத்தில் வேதத்தை சுமப்பாயானால் உன்னுடைய முதிர் வயது காலத்தில் அந்த வேதம் உன்னை சுமக்கும் என்கிறதான ஒரு காரியத்தை என்னுடைய வாலிபத்தில் போதிக்கப்பட்டதை அதை நான் அப்படியே கடைபிடித்தேன். ஆனால் கடந்த 40 ஆண்டு கால கர்த்தருடைய ஊழியத்தில் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகிறேன் இந்த வேதத்தை குறித்து. தெய்வ பிள்ளைகளை, நாம் வாழும் காலம் வரையிலும், இது என்னுடைய அனுபவம், நாம் வாழும் காலம் வரையிலும் இந்த வேதத்தை நாம் சுமப்போமானால் நம்முடைய வாழ்வு காலத்திலே நமக்கு தேவையான சகல காரியத்தையும் இது நம்மை சுமந்து நடத்தும். ஒரு அலையில சொல்லுவோமா? மீண்டும் ஒரு முறை சொல்லட்டுமா? நாம் வாழும் காலம் வரையிலும் இந்த வேதத்தை நாம் சுமப்போமானால் நாம் வாழும் கால வரையிலும் நம்முடைய வாழ்வில் வருகிற சகல காரியங்களும் அது நம்மை சுமக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான ஊழியக்கார் சொன்னது போல இந்த நாளில் கூட இந்த பாஸ்டர் ராஜன் வின்சென்ட் அவருடைய குடும்பத்தோடு எனக்கு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் நட்பு உண்டு. நாங்கள் ஆரம்ப காலத்தில் அருமையான பாஸ்டரோடு சேர்ந்து இந்த தாமிர பகுதியில் ஊழியம் செய்த அந்த காலங்களை நினைத்து பார்க்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்டதான நிலையில் அந்த குடும்பத்தோடு இந்த நாளில் நாங்கள் இவ்விதமாய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அடியானுடைய ஊழியத்தில் பல இடங்களிலே போகிறபடினாலே என்னுடைய குடும்பம் தொடர்ந்து நம்முடைய சபையில் அங்கமாக இருந்து கர்த்தரை
ஆராதித்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் மத்தியிலே உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கவும் உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கவும் கர்த்தர் இந்த நாளிலே என்னை பலப்படுத்தினபடினாலே கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் சில காரியங்களை நமக்கு மிகுந்த துக்கத்தையும் வேதனையும் உண்டாக்கின காரியங்கள் நம்முடைய சபையில் நடந்ததை பார்க்கும் பொழுது நாம் சில வேளைகளை மிகுந்த சோர்வடைகிறவர்களாய் காணப்படுவோம். ஏன் இது சம்பவித்தது? இப்படிப்பட்ட கொடூரமான நிலைகளில் இப்படிப்பட்டதான பிள்ளைகளை நாம் இழந்தோமே, நம்முடைய அன்பானவர்களை நாம் இழந்தோமே, அப்படி என்று சொல்லி நாம் பல வேளைகளில் நாம் எண்ணி பார்ப்பது உண்டு. நம்முடைய விசுவாசத்தை தகர்க்கும்படியாக பலகீனப்படுத்தும்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்வில் அது மிகுந்த வேதனைக்குரிய காரியமாக இருந்தாலும் ஒரு காரியத்தை நன்றாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் எவ்விதமாய் நம்மை தெரிந்து கொண்டார், எவ்விதமாய் நம்மை நடத்தி செல்லுகிறார் என்பதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. ஆகவே நான் சொல்லுகிற வசனத்தை நீங்கள் வீடுகளுக்கு சென்று குறித்து வைத்துக்கொண்டு வீடுகளில் சென்று நீங்கள் வாசித்து தியானியுங்கள். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளை பார்த்து, இடுக்கமான வாசலில் பிரவேசியுங்கள் என்று இடுக்கமான வாசல்களிலே பிரவேசியுங்கள் என்று சொல்லப்பட்டார். அது இடுக்கமும் நெருக்கமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வாசல் இருந்து விசாலமும் விரிவுள்ளதான வாசலாய் இருக்கிறது. அதற்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அவர்கள் கேட்டுக்கு நேராய் கடந்து போகிறார், அதாவது அழிவுக்கு நேராய் அல்லது நரகத்துக்கு நேராய் கடந்து போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒரு காரியத்தை நன்றாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இந்த நாளிலே நம்மை ஒரு இடுக்கமும் நெருக்கமுமான பாதைகளிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரசித்தி பெற்றதான ஸ்பர்ஜன் என்ற ஒரு பிரசங்கியார் இருந்தார். அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். தன்னுடைய அனுபவத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை, தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம், ஆஸ்தி, அந்தஸ்து, சம்பத்து இவை எல்லாமே ஆசீர்வாதம் தான். அடுத்ததாக சொல்லுகிறார், தேவன் கொடுத்த ஐஸ்வர்யம், ஆஸ்தி, அந்தஸ்து, சம்பத்து கொடுத்ததை எடுக்கிறதும் ஆசீர்வாதம் தான். அடுத்தது சொல்லுகிறார், மூன்றாவது காரியம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யம், ஆஸ்தி, அந்தஸ்து, சம்பத்து இவை ஒன்று கொடுக்காமல் இருப்பதும் கூட ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். இது நாம் கேட்கிறதுக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் அது தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நடத்துதல் அவ்விதமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் இந்த ஸ்பர்ஜன் சொன்ன வார்த்தையின்படி நாம் ஆபிரகாமை பார்க்கும் பொழுது மிகுந்த நீண்ட காலத்துக்கு பிறகு பழுத்த நிலையில் இருக்கும்போது 100 வயதாக இருக்கும்போது யாரை கொடுத்தார்? அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தார். ஆனால் கொடுத்த ஈசாக்கை அவன் இளைஞனாய் இருக்கும் பொழுது அவனை திருப்பி கேட்கிறதை பார்க்கிறோம். அப்படித்தானே? அவனை திருப்பி கேட்கிறதை பார்க்கிறோம். அந்த நிலை அவனுக்கு எவ்வளவு இடுக்கமாய் இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் மனப்பூர்வமாய் அவன் என்ன செய்தான்? கர்த்தர் கொடுத்ததை கர்த்தர் கேட்கும் பொழுது கொடுக்க என்ன செய்தான்? எந்த சங்கடப்படாமல் கொடுத்தான். ஆகவே தேவன் நம்மை நடத்துகிற விதங்களில் ஒரு இடுக்கமும் நெருக்கமும் இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஆனால் அந்த சம்பவம் நடக்காமல், அப்படிப்பட்ட சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கு நாம் தேவனிடத்தில் அதிகமான அந்த பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாதுகாப்பு நமக்கு தருகிறது எது தெரியுமா? இந்த வேதத்தில் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிற சத்தியமும் உபதேசம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதை நாம் சரியாய் கைக்கொண்டு அது சொல்லுகிற விதமாக அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டு நாம் கைக்கொண்டு நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிற அந்த
மிகவும் அபகடமான நிலைகளில் அந்த சத்தியமே, அந்த வசனமே நம்மை பாதுகாத்து நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக நாம் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் தேவனுடைய சமூகத்தில் அதிக தேவ பக்தி உள்ளவர்களாய், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய், கர்த்தருடைய காரியங்களில் அதிகமாய் செயல்படுவர்களாய் இருப்பார்களோ, சத்திய வசனத்தின்படியே நடக்கும், அவர்களுக்கு மிகுந்த அதிகமான போராட்டங்கள், வேதனைகள் அவர்களை பற்றி கொண்டு அவர்களை மிகவும் அலைக்கழிக்கிறதான நிலை உண்டாகும். ஆனால் அவர்களுடைய விசுவாசம் ஸ்திரத்தன்மையுடையதாக இருந்தால் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு முன்பாக திட சாட்சியாய் நிற்பார்கள். ஒரு அலையிலே சொல்லுவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி நாம் பார்க்கும் பொழுது நாம் யோபை எடுத்துக்கொள்வோம். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், அவன் என்ன செய்ய, தேவனுக்கு பயப்படுகிறவனுமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பயபக்தியை பார்க்கும் பொழுது தன்னுடைய 10 பிள்ளைகளுடைய அந்த அவளுடைய நாள் வரும்போது, அவருடைய ஜென்ம நாள் வரும்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? 10 பிள்ளைகள் ஒன்று கூடி அந்த சந்தோஷத்தை அவர்கள் கொண்டாடுவார்கள். அப்படி கொண்டாடும் போது அங்கு அவர்கள் மிகுந்த சந்தோஷமாய் கொண்டாடும் போது அங்கு சகல பிரச்சனைகள் அங்கு உண்டாயிருக்கும். அப்பொழுது வீண் வாக்குவாதங்கள் உண்டாகும், சண்டைகள் உண்டாகும் பிள்ளைகள் மத்தியில். அப்படி உண்டாகும் போது அது தேவனுடைய பார்வையில் அது பாவமாக இருக்கும் என்று இவனாக கருதி அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளிடத்தில் எந்த ஒரு குறையும் குற்றமும் இராதபடிக்கு அவர்களுக்காக அவன் பலி செலுத்தி தேவனிடத்தில் என்ன செய்வாராம்? அவர்களை பரிசுத்தப்படுத்துவாராம். இதை பார்த்த சாத்தான் மிகுந்த பொறாமை கொண்டான். இவ்வளவு பக்தியா இருக்கிறானே. இன்னொரு காரியம், இவ்வளவு பக்தியா இருக்கிறவன் மிகப்பெரிய சீமானா இருக்கிறானே, ஒரு குட்டி ராஜாவை போல சகல ஐஸ்வர்யத்திலும் அவன் சிறந்திருக்கிறானே என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? தேவனிடத்தில் போய் கேட்கிற. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனை என்ன ஒன்னாலும் பண்ணிக்கோ, ஜீவனை தவிர. அல்லேலூயா. அப்படி அவன் சொல்லும் பொழுது அவன் என்ன செய்தான்? அவர் பட்ட பாடுகள், வேதனைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். ஆனாலும் கூட நான் சுருக்கமாக சொல்ல விழுகிறேன். அந்த 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம். அது 23லிருந்து 26 வரையில் நாம் வாசிக்கும் பொழுது இல்லை சாரி 19 23லிருந்து அந்த 26 வரையில் வாசிங்க. பாருங்க, நல்லா கவனிங்க. இப்பொழுது நான் சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாய் இருக்கும். என் சொந்த கண்களே அவரை காணும். அப்போ என் சரீரம் முதலாய் அழிந்து போனாலும் என்னுடைய விசுவாசம் அழிந்து போகாது. அல்லேலூயா. அப்போ நீங்க வாசிக்க வேண்டாம், தயவுசெய்து கேட்டா போதும். 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவன் சொல்லுகிறான், எனக்கு என்னுடைய சரீரத்தில் இருக்கிறதான இந்த அழிவு எனக்கு தகப்பன். அப்ப அது அவனோட உடம்பு முழுவதும் செப்டிக் ஆயிடுச்சு, கிட்ட யாரும் நெருங்க முடியாது, அவ்வளவு அழுகி போனவன். அடுத்தது அந்த அழுகி போன சரீரத்தில் புழுக்கள் நெழுகிறது, செப்டிக் நழுத. அப்ப சொல்லுகிறார், எனக்கு இந்த புழுக்கள் தாயும் சகோதரியுமாய் இருக்கா. அப்ப பாருங்க எவ்வளவு மோசமான நிலையில அவன் தள்ளப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில அவள் இந்த அளவுக்கு இவ்வளவு கேடு வந்த பிறகு அப்புறம் என்ன உனக்கு தெய்வ பக்தி? அப்படி என்ன உனக்கு தேவன்? உன்னை பொறுத்த வரையில நீ உலகத்தில் மிக மோசமான ஒரு சபிக்கப்பட்ட மனிதன். ஆகவே நீ ஒரு நிமிஷம் கூட நீ வாழ. யார் சொல்றது? அவருடைய மனைவி. அப்ப என்ன செய்ய? நீ ஜீவனை விடு,
நீ நம்புற கடவுளை தூஷித்து, ஆண்டவரை தூஷித்து ஜீவனோடு. அப்பா அவர் சொல்றாரு, பைத்தியக்காரி மாதிரி பேசாத, கர்த்தர் தான் கொடுத்தார். ஒரு அல்லையா சொல்லுவோமா? உன்னையும் சரி, எனக்கு கொடுத்த மிருக ஜீவனா சரி, எனக்கு கொடுத்த கர்த்தர் தான் கொடுத்தார். கொடுத்தது அவரது ப்ராப்பர்ட்டி. அவருக்கு வேண்டிய போது என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற சம்பவங்களை குறித்து நாம் அதைரியப்படாதபடிக்கு நீங்க வாசிக்க வேண்டாம், குறித்து கொள்ளுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35 39 வரையில் வாசித்தா, அவர்கள் விசுவாசத்தினாலே தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். எதற்காக? மேன்மையான மகிமையிலே அவர்கள் நன்மை பெறும்படி இந்த உலகத்தில் அவர்கள் தோற்று போனார்கள். அல்லேலூயா. ஆகவே தோல்வி என்ன வேண்டாம், நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன், என் வாழ்க்கையில நான் இழந்துட்டேன், நான் ஒன்றுமில்லாமல் போயிட்டேன், அப்படி சொல்ல வேண்டாம். உண்மையிலே கடந்த மாதத்தில் அருமையான அன்பு சகோதரர் சம்பத் அவருடைய துணைவியார் அப்படிப்பட்டதான மரணத்தை எனக்கு 2 நாட்களாக அந்த மனதில் அந்த வேதனை தாங்க முடியாமல் இருந்தேன். ஆனால் பிற்பாடு ஆவியானவர் என்னை பலப்படுத்த சொன்னார், உனக்கும் மற்றவர்களுக்கு கிடைக்காத மேன்மையான பாக்கியம் அந்த மகளுக்கு நான் பரலோகத்தில் வைத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவளுடைய குடும்பத்திற்கு, அவளுடைய சந்ததிக்கு நான் மேன்மையாக அதை நான் வெளிப்படுத்துவேன் காலங்கள் வரும்போது. அப்படித்தான் ஒவ்வொருவருக்கும். யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்காக மிகுந்த பயத்தோடு பக்தியோடு விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சோதனை வரும்போது நீங்கள் தைரியமாய் நீங்கள் என்ன செய்யுங்கள்? கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்க. தகப்பன் நேசிக்கிற பிள்ளைகளை அவர் சிட்சிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அதை தேவன் எனக்கு கொடுக்கிற சிட்சை எதுக்கு தெரியுமா? இதை விட, இப்ப இருக்கிறத விட இன்னும் மேன்மையான ஆசீர்வாதம் எனக்கு கொடுக்கவே இதை அனுமதித்து இருக்கிறார். ஆகவே நான் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுவதே சால சிறந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் நாம் தேவனுடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து போவோம். வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18. இப்பொழுது தயவுசெய்து வாசிக்கிறவர்கள் தெளிவாய் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 - 6 வரையில் வாசிப்போம். நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அப்பொழுது என் வார்த்தையை, அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். என்ன வார்த்தை தெரியுமா? 6ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இப்ப சொல்றாரு இஸ்ரவேல் குடும்பத்தார் என்ன? கூடி வந்திருக்கிற நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆகவே இந்த நாளிலே இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ போதும். இப்ப நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அது எனக்கு செய்யும். சொல்லுங்களேன். நீர் என்ன செய்ய, என்னுக்குள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை நீர் செய்யும். ஏன் என்று சொன்னால், நான் என்னுடையவன் அல்ல, நான் உம்முடையவன், நான் உம்முடையவள். நீர் எதை செய்தாலும் அது நல்லதாகவே இருக்கும். அல்லேலூயா. இப்ப நீங்க வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28. அன்றியும், அப்போ இந்த தீர்மானத்துக்கு வாங்க. இந்த 6ஆம் வசனத்தின்படி ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்ற தீர்மானத்துக்கு வாங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. தேவன் நடத்துகிற விதங்களிலே தீர்மானமாக எடுத்துக்கொண்டு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அது என்னவா இருக்கும்?
நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும், ஒருபோது தீமைக்கு. ஒருவேளை அருமையான சகோதரி சம்பத்துடைய மிஸ்ஸஸ் நாம் இந்த உலகத்தில் இழந்திருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் நம்ம எல்லாரை காட்டிலும் ஒரு மேன்மையான நன்மை அவர்கள் பிரவேசித்திருக்கிறார்கள். அதுபோல இந்த நாளில் பல பேர் பல குடும்பங்களில் எதிர்பார்க்காத இழப்புகள் ஏற்பட்டிருக்குமானால் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வசனத்தின்படி இந்த சத்தியத்தின்படி மேன்மையான ஒரு சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதற்காக உங்களை இந்த இடுக்கத்திலும் நெருக்கத்திலும் உங்களை பலப்படுத்தும்படியாய், இன்னும் கர்த்தருக்குள் சாட்சியாய் இருக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இப்ப வாசிப்போம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. இந்த 4ஆம் வசனம் மாத்திரம் போதும். இந்த 4ஆம் வசனத்தில் ரெண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய மாட்டோம். இது ஆண்டவர் செய்கிறார். என்னென்று பார்ப்போம். இப்போ இந்த 4ஆம் வசனத்தை வாசிப்போம். குயவன் வணைந்திருக்க மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. இருக்க குயவன், நீங்க நேரம் இல்லை, நான் நிறைய சொல்லணும்னு வந்தேன், ஆனால் நமக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு கம்பெனின்னு வேற இருக்கு பாருங்க. நீங்க குறிச்சுக்கொள்ளுங்க. ஏசாயா 68:4 நினைக்கிறேன். 68:4 நீங்க சாரி ஏசாயா 64:8 நீங்க குறிச்சு கொள்ளுங்க. வீட்டில் போய் வாசிங்க. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் அந்த குயவன், நீங்க தான் அந்த களிமண். அடுத்ததாக இதே பவுல் சொல்லுகிறார் 9ஆம் அதிகாரம் ரோமர் 9ஆம் அதிகாரம் 20-20 மிதியிட்ட களிமண்ணினாலே தேவன் ஒரு காரியத்தை எவ்விதமாய் அவர் செய்வதற்கு யாரும் அதை கேள்வி கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்ற அர்த்தத்திலே அங்கே சொல்லுகிறார். ஆக இப்பொழுது நாம் பார்க்கிறோம், இந்த குயவன் திரிகையில்னா சக்கரம், நீங்க பார்த்துருப்பீங்க பண்பாடு, அதிலே வைக்கப்பட்ட களிமண் நீங்களும் நான் தான். பணிகிறவர் யாரு? நம்முடைய தேவன். ஆகவே அங்க சொல்லப்பட்டு அந்த குயவன் கையிலே அது கெட்டு போயிட்டு. யோசிக்கிறீங்களா? நாம் தேவனுடைய கையில வணையப்படுகிறோம், தேவன் தான் வணைகிறார். அது எப்படி கெட்டு போகும்? என்னுடைய கொஸ்டின், என்னுடைய கேள்வி உங்களை பார்த்து. யாருக்காச்சும் சொன்ன தெரிஞ்ச சொல்லுங்களேன். தேவனால் வணையப்படுகிற ஒரு பாத்திரம் தேவனுடைய கையிலே கெட்டு போகிறது. எப்படி கெட்டு போகும்? அதாவது நான் சிறு வயதில் நான் எங்களுடைய கிராமத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு தொழில் செய்வர்களுக்கும் ஒவ்வொரு தெரு உண்டு. அதே போல் இந்த குயவர்கள் இருக்க கொசத்தெருன்னு இருக்கும். அந்த தெரு முழுவதும் இந்த மண்பானைகள் தான் என்ன செய்வாங்க, அதை செய்வாங்க. அப்படி நான் போயிருக்கிறேன். அதில் டாப் டு பாட்டம் வரையில் எப்படி மண் எடுக்கிறாங்க, எப்படி பிசைகிறாங்க, எப்படி அந்த சக்கரத்தில் வைக்கிறாங்க, எப்படி பாத்திரங்களை உண்டாக்குறாங்கன்றது அது ஓரளவுக்கு அதை குறித்த அறிவு இருந்தபடினால சொல்லுகிறேன். ஏற்கனவே சக்கரத்தில் வருவதற்கு முன்னதாகவே அந்த மண் பதப்பட்டு தான் வந்த எல்லா கழிவுகளை நீக்கி எல்லா விதத்திலும் நயமாய அது வணையத்தக்கதான அந்த களிமண்ணை ஒரு பகுதியை எடுத்து அந்த சக்கரத்தில் வைப்பார்கள். அப்ப தகுதியாக தான் வந்திருக்கு. நேரம் இல்லை, நேரடியாக சத்தியத்துக்கு போகிறேன். நீங்கள் எல்லாரும் தேவன் உங்களை சரியான ரட்சிப்புக்குள்ளாக இந்த மெய்யான தேவன் யார் என்று அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு வசனத்தின்படி ஞானஸ்நானம் எடுத்து சபையில் அங்கமாய் சேர்க்கப்பட்டீர்கள். அப்போ இந்த சபையில் சேர்க்கப்பட்ட நீங்கள் கேட்கிற இந்த சத்தியத்தில் நடத்தப்படுகிறீர்கள். இந்த சத்தியம், இந்த உபதேசத்தா சக்கரம்.
இந்த சக்கரத்தில் வைத்து தேவன் உங்களை பரலோகத்துக்கு நேராக வணைந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த வணைந்து கொண்டிருக்கும் பொழுதே எப்படி நீங்கள் கெட்டு போவீர்கள்? நான் சொல்லுங்க, கெட்டு போக வாய்ப்பு உண்டு. ஏன் தெரியுமா? அதற்கு உதாரணமாக ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபந்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை கேட்கறீங்களே, உங்க மனசு புதிதாகணும். புதிதாகலன்னு வச்சுக்கோ, நீ கெட்டு போவ. புதிதாகலன்னு வச்சுக்கோ, நீ கெட்டு போவ. இன்னொரு என்னது? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். உலகத்துக்கு ஒத்த வேஷம். ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு உலகம் நமக்கு பகை. இந்த உலகம் என்னை பகைத்தது உண்டானால் அது உங்களை பகைக்கும். மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு நீங்கள் உங்களை என்ன செய்யுங்கள்? விலக்கி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்படி ரட்சிக்கப்பட்டவளை சபையா. அப்ப மாறுபாடு இந்த உலகத்தை விட்டு வந்த பிறகு உலகத்தால் நடக்கிறது போல அந்த விரிவும் விசாலமான வழியில எப்படி ஒன்றாலும் நடக்கலாம், எப்படி ஒன்றாலும் ட்ரெஸ் பண்ணலாம், எப்படி ஒன்றாலும் ஸ்டைல எல்லாம் கேட்டா மாடர்ன். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெயினில் போயிட்டு இருந்த ஒரு வாலிபை எதிர்க்க உட்காந்துருந்தான். நல்ல பேண்ட்டு, ஆனால் இங்கே கிழிச்சிருக்கு, இங்கே கிழிச்சிருக்கு, இங்கே கிழிச்சிருக்கு, இங்கே கிழிச்சிருக்கு. என்னடா அது நல்ல பேண்ட் இப்படி கிழிச்சு? அது பார்க்கறதுக்கு எனக்கு அலங்கோலமாக தெரியுது, ஆனால் அவனுக்கு அது மாடல். அவன் உலகத்தால் அதை அவன் அணிவான். ஆனால் தெய்வ பிள்ளைகள் நாம் அதை அணிய முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு என்ன உண்டு? ஒரு தரம் உண்டு. நம்மை பார்க்கும் பொழுது ஒரு தெய்வீக லட்சணம் உண்டாகும். நம்முடைய வார்த்தையில, செய்கையில, நடக்கையில, நம்முடைய சுவாபத்தில், நம்முடைய கிரிகையில, நம்முடைய சாட்சியில, நம்முடைய குடும்பமான ஜீவியத்தில். யார் சொல்லணும் சாட்சி? யார் சொல்லணும்? பாஸ்டமா சொல்லக்கூடாது. சபையில் இருக்க ஒரு விசுவாசியை பார்த்து சொல்லக்கூடாது. இந்த தேவனை அறியாத ஒருவன் உங்களை குறித்து சாட்சி சொல்லலாம். அவன் தாயா உண்மையான மனுஷன். அவங்க ஆராதிக்கிற தேவன் தாயா உண்மையான தெய்வம். ஏன் ஏன் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும் பிரியமும் என்று அறிந்து பகுத்தறிகிற அறிவோட அவர்கள் மனம் புதிதாகும் பொழுது அவர்கள் என்ன செய்ய? ஒவ்வொரு நாளும் அவர்கள் மறுரூபமாக ஒவ்வொரு நாளும் உருவாக்கப்படுகிறார்கள். நீ முழுமையாய் உருவாகி வரும் பொழுது ஒன்று தேவன் வருவார், அல்லது உன்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார். நீ பூரணப்படும் போது தேவன் உன்னை என்ன செய்வார்? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார். இங்க வசனத்துக்கு வருவோம். அப்போ தேவனுடைய கையில இருக்கும் பொழுது கெட்டு போச்சு. இன்னொரு காரியம், இப்ப நாங்க பாருங்க, ஒரு கெட்டு போன ஒரு பொருளை நாம கையில வச்சிருப்போமா? நல்ல பிரியாணி செய்றீங்க, செய்த வாக்கில் அது என்னது? சாப்பிட்ற நேரத்துக்கு செய்ததுக்கும் சாப்பிட்ற நேரத்துக்கு இடப்பட்ட நேரத்தில் அந்த பிரியாணி கெட்டு போகுது. எப்படி கெட்டு போகுது? எப்படியோ கெட்டு போனது. உன்னுடைய அஜாக்கிரதையினால ஏதோ விஷஜந்து விழுந்திருக்கலாம். உன்னுடைய அஜாக்கிரதையினால நீ சரியான சுத்தமாக உன்னுடைய கைகளை நீ உபயோகப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். எப்படியோ அந்த ஆகாரம் கெட்டு போச்சு. என்ன செய்வோம்? சொல்லுங்க, என்ன செய்வோம்? தூக்கி போடுவோம். ஆனால் அதுதான் மனிதன். ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை உண்டாக்கின தேவன். நீ கெட்டு போனன்னு சொன்னதுக்காக அவர் உன்னை தூக்கி போடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும் நான் நினைக்கிறேன் இந்த வசனம். யோவான் பைபிளை பார்க்காம யாராவது ஒருத்தர் வாசி சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். எவ்வளவாய் எவ்வளவாய். இன்னைக்கு விஞ்ஞானிகள் பூமியிலிருந்து சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் மற்ற கிரகங்களுக்கும் சூரியனுக்கு கூட அந்த
இவ்வளவு தொலைவு இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் இன்ன வரையில எந்த விஞ்ஞானி இதுவரையில எழும்பல, இனிமேல எழும்ப போறதில்ல. பூமிக்கோ பரலோகத்துக்கோ தேவன் வசிக்கிற ஸ்தானத்துக்கு உள்ள தூரம் சொல்ல மாட்டீங்களா? இதுவரையில் என்ன செய்யல, கண்டுபிடிக்க, இனிமேல் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அது எவ்வளவு தூரம் அளவிட முடியாது. அப்பேற்பட்ட அளவிட முடியாததான் ஆண்டவருடைய அன்பு. அல்லேலூயா. அது எங்க வருகிறது? கெட்டு போன நிலையில ஒண்ணு தூக்கி எரியாத படிக்கு அந்த வசனத்தை மீண்டுமாய் வாசிங்கள். அதை விட்டு திருத்தமாய் செய்யும்படிக்கு, நல்லா கவனிங்க, தன்னுடைய பார்வைக்கு ஏற்ற சரியாய் கண்டபடி. அப்போ ஏற்கனவே இந்த குயவன் ஒரு பாத்திரம், ஒரு அழகான கலைநயம் கொண்ட ஒரு ஜாடியாக உருவாக்க அவர் எண்ணி இருப்பார். அவர் உருவாக்கும் பொழுது அது சரியாக உருவாகாமல் போனது. ஏன் போனது? அதான் நான் சொன்னேன். இந்த குயவன் இந்த பாண்டத்தை உருவாக்கும் பொழுது இந்த மாதிரி கெட்டு போகுது. என்ன செய்வார்னா அப்படியே வளைஞ்சிக்கிட்டே வருவான். வளைஞ்சிட்டே வரும்போது அது அப்படியே பாலமாக உடஞ்சி அப்படியே நடுக்குத்தான் விழும், பள்ளன்னு விழுந்துடும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த களிமண்ணில் அதிகமாக தண்ணீர் சேர்க்கப்பட்டிருக்கும். ஆகவே அது சரியான அதை உருவாக்க முடியாதபடிக்கு உருவாகி வரும்போது அப்படியே ஒரு பாலமாக உடஞ்சி, 4 பாலமாக உடஞ்சி கீழே விழுந்துடும். மறுபடியும் செய்வான், வராது. 2-3 முறை செய்வான். அப்புறம் என்ன செய்வான்? அதை தூக்கி வச்சுட்டு வேற மண்ணை எடுத்து செய்வான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் அவன் செய்கிறது போல செய்யறதில்ல, அதையே எது கெட்டு போனதோ அதையே நான் என்ன செய்வேன்? என் பார்வைக்கு சரியாய் கண்டபடி அதை வேறே பாத்திரமாய், சரியான பாத்திரமாய், நல்ல பாத்திரமாய் தேவன் வணங்குகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் வேதத்தின்படி சொல்வேன் என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா, வேதத்தின்படி சொல்வேன் என்று சொன்னால் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் அங்கே யாக்கோபு என்ன செய்தான்? சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய தாயினுடைய ஆலோசனை கேட்டு என்ன செய்தான்? அவன் பெற்றுக்கொண்டான். அந்த இடத்துல அவன் கெட்டு போனான். அதற்கப்புறம் உலக பிரகாரமாக அவன் பெரிய ஐஸ்வர்யமாக இருந்தான். அது சொல்றான், அவன் சொல்றான், அம்மாவுடைய ஆலோசனை கேட்டு நடக்கும்போது அம்மா கிட்ட சொல்றான், அம்மா இது சாபமா? நான் இப்படி ஏமாற்றி சகோதரனுடைய பேரை சொல்லி ஏமாற்றி அந்த ஆசீர்வாதங்களை பெறுறது எனக்கு சாபமா? அப்பா, அப்படி ஒரு சாபம் வந்தா அது எனக்கு வரட்டும், நான் சொல்றபடி நீ என்ன செய்ய, அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள்ளு. அந்த இடத்தில் தானே அந்த யாக்கோபு கெட்டு போனான். யாக்கோபு குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அவன் குணசாலியும் கூடாரவாசியாக இருந்தான். ஏசாவை பற்றி வேதம் என்ன சொல்ல தெரியுமா? அவன் வனசஞ்சாரி, வேட்டையாடுகிறவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான் என்று சொல்லப்படுது. அப்போ இப்பேற்பட்ட அவன் நன்றாய் பக்குவப்பட்ட நிலையிலே இருக்கும் பொழுது, அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது? தாயாய் இருந்தாலும் சத்தியத்தின்படி மாறாய் இருக்குமானால் தேவனுக்கு தான் நான் முதல்ல கீழ்ப்படியணுமே தவிர மனுஷர்களாய் இருக்கிற யாருக்கு கீழ்ப்படியக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்குத்தான் முதலிடம் கொடுக்கணுமே தவிர வேற எதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? ஐயோ, அவங்க என்ன நினைப்பாங்களே, இவங்க என்ன நினைப்பாங்களே, என் மாமன் என்ன நினைப்பான், என் மச்சான் என்ன நினைப்பான், நான் இப்படி போனால் என்ன நினைப்பான், அப்படி செய்தால் என்ன நினைப்பான், இல்லை என் உள்ளத்தில் ஆவியானவர் ஏவரார், இப்படி செய்த என் பிள்ளை என்ன சொல்லும், என் மனைவி என் புருஷன் என்ன சொல்லும். தேவன் உன்னிடத்தில் திட்டமாய் பேசுவாரானால் அதை அப்படியே தேவனுக்கு முன்பாக செய். கர்த்தர் உன்னை நேர்த்தியான பாத்திரமாய் அவர் வணைவார். அல்லேலூயா. இவன் கெட்டு போன 20 வருஷம் ஆச்சு கெட்டு. நீங்க 32ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது அவன் யாக்கோபு ஆற்றங்கரையில் வந்து தேவனிடத்தில் போராடுகிறான். போராடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வேறே பாத்திரமாய் அவனை திருத்துகிறார். அல்லேலூயா. அவன் யாக்கோபு என்று அவனுடைய பெயர் இஸ்ரவேல் என்று வைக்கவே. எப்படி மகிமைப்படுத்த பாருங்க. இன்னைக்கு தேவ ஜனங்களுடைய நாடுகளின் பேர் என்ன? இஸ்ரேல். அவனுடைய பேர் எவ்வளவோ மகிமையாக அவனை மகிமைப்படுத்தியிருக்கா பாருங்க. அவனுடைய பார்வைக்கு ஏற்றபடி அவனை திருத்தும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? மகிமையாய் அவனை மாற்றுகிறார்.
ஆகவே தேவன் நம்மை மகிமையாய் மாற்றவே நம்மை உருவாக்குகிறார் என்று நாம் எண்ண வேண்டும். அதே வேளையில் நாம் தேவன் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு முற்றிலுமாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருந்தால் நிச்சயமாகவே நாம் திரிகையில் இருந்து கெட்டு போக மாட்டோம், சபையிலிருந்து நாம் கெட்டு போக மாட்டோம். இன்னொன்று, பலத்த பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நாம் கேள்விப்படுகிற இந்த அபகடமான சம்பவங்கள் ஒருபோதும் நிச்சயமாய் நமக்கு என்ன செய்யாது? வராது. அநேக சாட்சிகள் என்னோட வாழ்க்கையில் சொல்ல முடியும். ஒரு முறை நான் போகிற பிரயாணப்படுகிற அந்த எக்ஸ்பிரஸ் பஸ் அது மிக மோசமான நிலையில் கள்ளக்குறிச்சிக்கோ உளுந்தூர்பேட்டுக்கு இடையில அது ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது, அந்த டிரைவருக்கு தெரியாது, அதில் பிரயாணம் பண்ணுறவங்களுக்கு தெரியாது, ஏன் பஸ் டிப்போ அந்த அதிகாரிகளுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அதில் 60 பேரில் 59 பேர் தேவனை அறியாத நான் ஒருத்தமத்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன். அப்போது நான் அந்த வண்டிக்கு போகணும்னு பிரயத்தப்பட்டேன். அந்த கவுண்டரில் இருக்கிறதான அவர் என்ன சொல்கிறாரு, சார் இந்த வண்டி வேண்டாம் சார், உங்களுக்கு லாஸ்ட் டிக்கெட்டு, நீங்கள் அடுத்த வண்டிக்கு போங்க சார். எனக்கு இந்த பஸ்ஸில் போனால் தான் நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட மனிதரை பார்க்க முடியும், உடனே எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் கொடுக்கவே முடியாதுட்டார். சரி, வேறு வழி இல்லாமல் நான் அடுத்த பஸ்ஸுக்கு போனேன். அந்த பஸ்ஸு போகும்போது நான் கேட்ட பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி அத்தனை பேரும் அந்த ரயில்வே ட்ராக்கில் எதிர் வந்ததான நேஷனல் லாரியில் அடிபட்டு அதில் ஒருத்தர் கூட பிழைக்கலை. இது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஏன் தெரியுமா? தேவன் அவருடைய பார்வைக்கு ஏற்றபடி நாம் சரியாய் வணைய நம்மை ஒப்பு கொடுப்போமானால், அல்லேலூயா, தேவன் விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் முற்றிலுமாய் என் தேவனுக்கு இது உதவாது வேண்டாது என்று சொல்லுகிற காரியத்தை முற்றிலுமாய் விட்டு தேவனுக்கு ஏற்ற விதங்களிலே நாம் நிற்போமானால் கர்த்தர் நம்மோடு கூட நிற்பார், எல்லா விஷயத்திலும் நிற்பார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அமிதமாய் நாம் மோசேவை பார்க்க முடியும். அவன் என்ன செய்தான்? பக்தி, தன்னுடைய ஜனத்தினுடைய பக்தி வைராகம் கொண்டு ஒரு கொலைபாதகனாய் மாறினான். அப்படிப்பட்டவன் அவன் எகிப்தில் நிற்கும் பொழுது தன் கொலைபாதகன் என்று சொல்லி அவன் அறிந்த உடனே ஓடி மீதியான் தேசத்தில் போய் ஒளிந்து கொள்கிறான். அந்த 3ஆம் அதிகாரம் வரும்பொழுது ஒரு முட்சியின் நடுவில் கர்த்தர் அவனை வேறே விதமாய் அவனை உருவாக்குகிறார். அந்த மூச்செடிகளை உருவாக்கி அவனோட பெரிய தீர்க்கதரிசியாய் மாறுகிறான். இஸ்ரவேல் 20 லட்சம் ஜனங்களை என்ன செய்கிறான்? கானானுக்கு நேராய் வழி நடத்துகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில் தேவன் நம்மை எதற்காய் தெரிந்து கொண்டார்? அவருக்கு ஏற்ற பாத்திரமாய் வணைய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே இந்த கால வேளையில் தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? முற்றிலுமாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னோட வாழ்க்கையில் 99 நான் அமிதமாய் எல்லாவற்றையும் இழந்து நான் கெட்டுப்போன உலகம் என்னை பார்த்து கெட்டுப்போன நிலையில் நான் தள்ளப்பட்டேன். ஆனாலும் கூட கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? 2000 கர்த்தர் என்னை வேறே விதமாய் திருத்தினார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அதுவரையிலும் எனக்கு இந்த தாம்பரம் குண்டு சட்டியை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் கர்த்தர் என்னை அவருடைய சித்தத்துக்கு அவருடைய பார்வைக்கு ஒப்பு கொடுத்த தேவன் இந்தியாவினுடைய வடகோடியிலிருந்து தென்கோடி வரையிலும், தென்கோடி கன்னியாகுமரியில் அந்தமான் நிக்கோபார் வரையிலும் பல இடங்களில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் என்னை நடத்தினார். அல்லேலூயா. என்னை நடத்தின தேவன் உங்களையும் நடத்துவார். இன்னொன்று கூட நான் சொல்கிறேன், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம அநேக சமயங்களில் சொல்லுவோம், இந்த கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை என்ன செய்தார்? திராட்சை ரசமாய் மாற்றினார். இன்னைக்கு நான் கேட்குறேன், இன்னைக்கு ஆண்டு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுவாரா? பாருங்க, எல்லாம் மௌனமாக இருக்காங்க. மாற்றுவார். அப்படி எதாவது மாறி பார்த்துருக்கீங்களா? சிரிக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவப்பள்ளியில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த நாளிலே அந்த கானா ஊரில் தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறாது தேவைப்பட்டது. அந்த நாளில் அது தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். ஒரே ஒரு என் வாழ்க்கையில் நடந்த சாட்சியை சொல்லி நான் என்னுடைய வார்த்தைகளை முடிக்க நான் விரும்புகிறேன். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கர்நாடகா மாநிலத்தில் ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது நானும் இன்னொரு பாஸ்டரும் பைக்கில் போயிருந்தோம். அப்போ அடர்ந்த காடு,
வைல்டு ஃபாரஸ்ட்டு. இந்த பக்கம் பெரிய மலை, இந்த பக்கம் பெரிய மலை. இந்த மலையை கடந்து தான் நாங்கள் இன்னொரு ஊருக்கு போகணும். அங்கே போயிட்ட உடனே நான் 3 மணிக்கெல்லாம் இந்த ஃபாரஸ்ட் வழியாக தான் இந்த ஊருக்கு வரணும். அந்த ஃபாரஸ்ட்டு உள்ள ஹைவேஸில் வரணுன்னா 50 கிலோமீட்டர். இந்த 50 கிலோமீட்டரை என்ன செய்வான், 5 மணிக்கே க்ளோஸ் பண்ணுவான். அதுக்குள்ளே நாங்கள் உள்ளே என்ட்ராகி அங்கே அந்த பொழுது சாயத்துக்குள்ளே அங்கேருந்து அந்த ஃபாரஸ்ட்டை விட்டு நாங்கள் வெளியே வந்துடணும். அந்த விதத்தில் நாங்கள் என்ன செய்யணும், புறப்பட்டு வந்தோமா, கரெக்டாக இங்கே 4 மணிக்கு உள்ளே வந்தோம். உள்ளே நுழைஞ்சி போன உடனே அந்த ஒரு மொத்தம் 50 கிலோமீட்டரில் 25 கிலோமீட்டர் உள்ளே போயிருக்கோம். பொழுது சாயுது. என்ன தெரியுமா, பொழுது சாய்ந்த உடனே, இருள் வந்த உடனே இந்த அடர்ந்த மலை இருந்து இந்த பக்கம் அடர்ந்த மலைக்கு நேராக என்ன செய்யும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் கொடிய மிருகங்கள், பாம்பு, கரடி, சிங்கம் எல்லாம் இந்த காட்டுக்குள்ளே இப்படி ஆகும். அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யறது, ஆட்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாது. அதனால் எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் என்ன பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவோம் எல்லையில். நாங்கள் என்ன செய்தோம், 25 கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டோம். இப்போ நாம் நடு காட்டில் நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போது இன்னும் 25 கிலோமீட்டர் போனால் இந்த காட்டை தானே, பொழுது சாய்ந்து போயிடுது, 6 ஆகிப்போச்சு, இருள். அப்போது மிருகங்களுடைய சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சு. அப்போ தான் அதுக்கு பகல், பொழுது போன பிறகு தான் அதுக்கு பகல். அப்போது என்னோட வந்த பாஷுக்கு பாஷர், நம்ம சரியாக மாட்டிக்கிட்டோம், என்ன செய்ய போகிறோமே தெரியல. வண்டி என்னாச்சு, என்ன அந்த 15 கிலோமீட்டரில் வந்த உடனே அது பெட்ரோல் இல்லாமல் வண்டி அப்படியே ஸ்லோவாக நின்று போயிடுச்சு. அவருக்கு தெரியல. அவருக்கு பதட்டத்தில் என்ன பண்ணுறாரு, வண்டியை கீழே சாய்ச்சி அது என்னென்னோ பண்ணி அந்த டீ போலியாக உழுதா, அது என்ன மண்ணு திரும்ப கிக்கடிக்க ஒன்றும் முடியல. நான் பார்த்த கர்த்தருடைய ஆவியானவர் என்னோட பேசினார். என்ன பேசினார் தெரியுமா, நீ எத்தனை முறை விதமாக பிரசவம் பண்ணுற, கர்த்தர் அற்புதம் செய்தார் சொல்லி, ஏன் உன் வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை நீ காண்பிக்க மாட்டேன்னா. உடனே எனக்கு அப்படியே ஒரு ஷாக் அடித்த மாதிரி என்ன செய்த, நாங்கள் 2 லிட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். 2 பாட்டில் எடுத்து போனோம். 1 ஊழியத்தில் செலவு கூட 1 பாட்டில் அப்படியே இருக்குது தண்ணி. அப்போ பாஸ்டர் ஒன்றும் செய்யக்கூடாது, நான் என்ன சொல்லணும் நீங்கள் அதை செய்யணும் அப்படின்னு அந்த 2 லிட்டர் தண்ணீர் பாட்டில் மூடியை கழட்டி அவரை ஒரு விரல வைக்க சொன்னேன், நானும் வரலட்டேன். ஜோமன் வானத்துக்கு பூமிக்கு சர்வ வல்லமை பொருந்திய தேவனாகிய கர்த்தாவே, அந்த நாளில் தண்ணீரை காணாமூர் கல்யாணத்தில் ரசமாய் மாற்றினது உண்டானால் இந்த காட்டிலே 21ஆம் நூற்றாண்டில் உங்களுடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் தப்பிக்கும்படியாய் இதை பெட்ரோலாய் மாறட்டும். ஜோமன் ஒன்றும் பேசக்கூடாது, அவர் பேசவில்லை. ஏன்னா அவருக்கு சந்தேக வார்த்தை எதுவும் வாயில் வந்துடக்கூடாது. உடனே என்ன பாஸ்டர், உடனே இம்மிடியேட்ல டேங்க் மூடியை கழட்டி உள்ளே ஊற்றுங்க. எதை ஊற்றுறோம், பெட்ரோலை ஊற்றுறோம், தண்ணீரை ஊற்றுறோம். பெட்ரோல் ஊற்றுக்கு பதிலாக தண்ணீரை ஊற்றுறோம். அது ஊற்றிட்டு மூடிட்டு, பாஸ்டர் ஒன்றும் பண்ண வேண்டாம், கிக் அடிக்க அடிச்சுட்டா ட்ரோன்னு அடிக்குது, சவுண்ட் அடிக்குது. ஒரு ஆள் சொல்லுங்களே, பாஸ்டர் விடாதீங்க, ஆக்சிலேட்டர் விடாதீங்க, நல்லா ரைஸ் பண்ணுங்க, பறக்குது வண்டி. அல்லேலூயா. எதுல பறக்குது, எதுல? நம்ம பொறுத்தவரையில், என்ன பொறுத்தவரை தண்ணி. ஆனால் நம்முடைய விசுவாசம் அதில் இருக்கிறபடியினால அதை ஆண்டவர் பெட்ரோலுடைய தன்மையை அதிலே கர்த்தர் உண்டாக்கினார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் உன்னை திருத்தும் பொழுது, அவருக்கு ஏற்ற பார்வையில் நீ மடையும் பொழுது, உன்னை இவ்விதமான மகிமையை உன் வாழ்க்கையில காணும்படி கர்த்தர் உதவி செய்வார். வண்டி ஓடுது, நான் பாஸ்டர் வண்டியை ஸ்லோ பண்ணாதீங்க, அப்படியே ஸ்தோத்திரம், நானும் பின்னாடி ஸ்தோத்திரம் பண்ண நேரம் வண்டி வந்து கரெக்டாக அந்த 50 கிலோமீட்டர் அந்த பார்டர் வந்த உடனே அந்த எல்லை தாண்டி வண்டி விழுந்துடுச்சு. அப்புறம் நாங்கள் மறுநாள் வந்து சரி இங்கே போட்டு ராத்திரி வேறு ஊர் வந்தாச்சு. போட்டு விட்டு நைட்டு போயிட்டு மறுநாள் காலையில் வந்து அந்த பைக்கை பார்க்குறோம். அங்கே எட்டு போயிட்டு மெக்கானிக் சைடு ஐயா இது ஒன்றுத்துக்குமே உதவாது, தூக்கி போடுங்க அப்படின்ட்டான். ஆனாலும் கர்த்தர் செய்த அற்புதம் பாருங்க. ஆனால் அந்த நாளிலே நாங்கள் நம்முடைய தேவன் நம்மோடு இராவிட்டால் நாங்கள் கொடிய மிருகங்களுக்கு இரையாகி இருப்போம். இந்த நாட்களிலே அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவருடைய விருப்பத்தின்படி அவருக்கு ஏற்ற பாத்திரமாய் நாம் வணையப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மகிமையை நாம் காண முடியும். ஜோமனோமா. எங்கள் மகா பரிசுத்தம் மீதியம் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்.
இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே ஆண்டவரே களிமண்ணாக ஏற்கனவே அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே கெட்டுப்போன நிலையில, உதவாத நிலையில, ஆண்டவரே இழந்து போன நிலையில காணப்படுகிற அந்த நிலையை நீர் பார்த்து மனிதன் தூக்கி எறிவான். நீரோ கர்த்தாவே எங்களை ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பார்வைக்கு ஏற்றபடி சரியாய் வணையபடியாய் இந்த நாளிலே கூடி வந்திருக்க மக்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வணையபடியாய் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் உம்முடைய பிள்ளைகள வாழ்க்கையிலும் அந்த விசுவாசத்திலே ஆண்டவரே அவர்கள் பலனடைந்து கர்த்தாவே தேவனை விசுவாசித்து இப்படிப்பட்ட மகிமையான அற்புதங்கள் காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.